ஆல்மோஸ்ட் 80% அக்யூரஸியில் பெஸ்ட்டான டைமில் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகி நல்ல ப்ராஃபிட்டபுளாக மார்க்கெட்டில் இருந்து வெளியில் வரதுக்கு இந்த ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு போதும். இந்த இண்டிகேட்டர் நேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்ஐன்னு சொல்கிற ட்ரேடிங் வியூவில் இருக்குது. இது 100% ஃப்ரீ தான். இந்த இண்டிகேட்டர் இப்படி தான் இருக்கும். ஓகே, உங்களோட கிராஃபுக்கு கீழே நீங்கள் ஆர்எஸ்ஐ கிளிக் பண்ணோடனே இப்படி வரும். ஓகே, இந்த இண்டிகேட்டர் எதை உங்களுக்கு காட்டும்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் அசட் எந்த அளவுக்கு ஓவர்போட் ஆகிட்டு அப்படி இல்லாட்டி எந்த அளவுக்கு ஓவர் சோல்ட் ஆகிட்டுன்னு சொல்லி காட்டும். ஓவர்போட் ஓவர் சோல்டுன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், ஓவர்போட்டுன்னு சொன்னால் ஒரு அசட் கூடுதலான அளவு வாங்கியிருக்காங்க நிறைய பேர். அது எப்போ வேணும்னாலும் அதை விற்கலாம். அதாவது விற்கிறத விட கூடுதலான வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓவர் சோல்டுன்னா என்னென்னு சொன்னால் நிறைய பேர் அந்த அசட்டை சோல்வ் பண்ணிட்டாங்க. அதாவது வாங்கினதை விட கூட நிறைய விற்றுட்டாங்க. ஸோ எப்போ வேணும்னாலும் ஆக்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு அசட்டில், அதாவது ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸ் என்னென்னு சொன்னால் ஓவர் சோல்ட் ரீஜன். அதாவது நிறைய பேர் விற்று அந்த மார்க்கெட் அந்த பர்டிகுலர் காயின் ப்ரைஸ் நல்லா குறையறிக்கக்குள்ள தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும். அதுக்கு பிறகு நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆகணும்னு சொன்னால் அது நல்லா மேலே போய் நிறைய பேர் வாங்கினதுக்கு பிறகு நல்லா மேலே போய் டொப்பில் இருந்து கீழே வரதுக்கு முதல் நீங்கள் எக்ஸிட் ஆகணும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் போட் ரீஜனுக்கு முதல் நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். ஓவர் சோல்ட் ரீஜனில் நீங்கள் என்ட்ரி ஆகணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக செஞ்சு பெஸ்ட்டான பிளேஸில் என்ட்ரி ஆகி பெஸ்ட்டான பிளேஸில் எக்ஸிட் ஆகினீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். ஓகே, இந்த டாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100, இந்த கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 0. இதில் ஓவர் போட்டுங்கிற ரீஜன் எவ்வளோ வரும்னு சொன்னால் 70 தாண்டி மேலே போகக்குள்ளே அது ஓவர் போட்டுங்கிற ரீஜனுக்குள்ளேயும் 30 தாண்டி கீழே வரக்குள்ளே அது ஓவர் சோல்டுங்கிற ரீஜனுக்குள்ளேயும். ஸோ எப்போயெல்லாம் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் இந்த இண்டிகேட்டர் 70 தாண்டி மேலே போகுதோ அந்த டைமில் உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சி, அதாவது அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி ப்ராஃபிட்டில் இருக்கும்னு சொன்னால் கட்டாயம் விற்றுட்டு வெளியில் வரணும். ஏன்டா கூடிய சீக்கிரம் அது கீழே வரப்போகுது. இங்கே பாருங்கள், ஓவர் போட் ரீஜனை தாண்டின உடனே எப்படி கீழே வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வாங்க போகிற கிரிப்டோ கரன்சி இந்த 30 தாண்டி கீழே வருதுன்னு சொன்னால் ஓவர் சோல் ரீஜன். இந்த சோல் ரீஜனுக்கு வரும்னு சொன்னால் எப்போ வேணும் அந்த கிரிப்டோ கரன்சி மேலே போகலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த கிரிப்டோ கரன்சி அக்யூமுலேட் பண்ணுறது பெஸ்ட்டான பிளேஸ். நார்மலாக அந்த ஆர்எஸ்ஐயை மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட் மேலே போகுதா கீழே வரப்போகுதாங்கிறத நார்மலாக பார்க்குறதுக்கு, அதாவது ஓவராலாக ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்த இந்த ஆர்எஸ்ஐட ஒரு சென்சிட்டிவான இன்னொரு வேர்ஷனை தான் இந்த ஸ்டொச் ஆர்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டொச் ஆர்எஸ்ஐயில் எப்படி இருக்குன்னு சொன்னால் 0லேருந்து 1க்குள்ளே இருக்கும். இதை எதுக்கு பாவிப்பாங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்ஐயை மாதிரி இல்லாமல் ஃபாஸ்ட்டான சென்சிட்டிவான குயிக்கான சிக்னல்கள் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்டொச் ஆர்எஸ்ஐயை பாவிப்பாங்க. ஆனால் இதில் வார சிக்னல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.2க்கும் 0.8க்கும் இடையில் செக் பண்ணுவாங்க. 0.8 தாண்டி மேலே போகும்னு சொன்னால் அது ஓவர் போட், 0.2 தாண்டி கீழே வரும்னு சொன்னால் அது ஓவர் சோல்ட் ரீஜன். ஆனால் இந்த ஸ்டொச் ஆர்எஸ்ஐயை இது ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறாங்க, அநேகமாக பாய்ப்பாங்க. ஆனால் இதில் நிறைய ஃபால்ஸ் சிக்னல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டர், அதாவது ஸ்டொச் ஆர்எஸ்ஐ நீங்கள் பாய்ங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டொச் ஆர்எஸ்ஐயில் மட்டும் ரிலே ஆகி ட்ரேடுக்கு போகாமல் இதை தாண்டி அடிஷனல் 2-3 இண்டிகேட்டரில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ இந்த ஆர்எஸ்ஐக்கும் ஸ்டொச் ஆர்எஸ்ஐக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரெண்ட்னு சொன்னால் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிற கிரிப்டோ கரன்சி ஓவர் போர்ட் ரீஜனில் இருக்கா, ஓவர் சோல் ரீஜனில் இருக்கா, பெஸ்ட்டான டைம் இது என்ட்ரி ஆகிறதுக்கு, அப்படி இல்லாட்டி நம்மளுடைய கிரிப்டோ கரன்சியை விற்றுட்டு வெளியில் வரதுக்கு பெஸ்ட்டான டைமானு சொல்லி ஓவராலாக பார்க்குறதுக்கு ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டொச் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்சிட்டிவ், ஷார்ட்டாக பீரியடில் ஃபாஸ்ட்டான இது சிக்னல்கள் எடுக்கிறதுக்கு, அப்படி இல்லாட்டி டிசிஷன்கள் எடுக்கிறதுக்கு ஸ்டொச் ஆர்எஸ்ஐயை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆர்எஸ்ஐயை விட ஸ்டொச் ஆர்எஸ்ஐயில் நிறைய ஃபால்ஸ் சிக்னல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டொச் ஆர்எஸ்ஐயை விட பெட்டரான சிக்னல்ஸ் தரும். இப்போ நான் கதைச்ச விஷயம் யாருக்குன்னு சொன்னால் ட்ரேடிங் பண்ணுறாங்களுக்கு. ட்ரேடிங்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியில் என்ட்ரு ஆகி அதை ப்ராஃபிட் எடுத்ததுக்கு பிறகு அதை வெளியில் வர்றது, அதை லாங் டைம் ஹோல்ட் பண்ணுற நோக்கம் இல்லை. அதாவது அது நீங்கள் ஒரு நாளில் வெளியில் வந்தாலும் சரி, ஒரு மாதத்தில் வெளியில் வந்தாலும் சரி, ஒரு வருஷத்தில் வெளியில் வந்தாலும் சரி, ட்ரேடிங்குங்கிறது நம்ம வாங்குகிற கிரிப்டோ கரன்சியை விற்கணுங்கிற நோக்கத்தில் போய் செய்கிற விஷயம்தான் ட்ரேடிங். இப்படி நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகல கட்டாயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செஞ்சுருப்பாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னென்னு சொன்னால் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி எப்போயுமே நடக்காது. அதனால தான் சொன்னேன் 80% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொல்லி. இட் மீன்ஸ் 20% இது கூட பிழையான சிக்னல் தரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பிழையான சிக்னல் நீங்கள் தந்துட்டு அதில் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கேபிட்டலை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செஞ்சுருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் டிசிஏ பண்ணலாம், அப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், அப்படி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். நிறைய மெத்தடில்
நீங்கள் வைக்கலாம். அப்படி நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை செய்யாமல் ஜஸ்ட் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற ட்ரேடிங் இல்லை கேம்பிளிங். நாளைக்கு சின்ன ஒரு மார்க்கெட் கரெக்ஷன், ஒரு பேட் நியூஸ், ஃபட் ஏதோ ஒரு ஒன்று வரக்குள்ள நாளைக்கு நீங்கள் பெரிய அளவில் லொஸ்ட் ஆகுவீங்க. அப்படி இல்லாட்டி மைனஸில் கூடிய காலத்துக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டி வரும். ஆனால் அக்யூமுலேஷன் அதாவது முக்கியமாக பிட்காயின் அக்யூமுலேஷனுங்கிறது ட்ரேடிங்லேருந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசப்படும். பிட்காயின் அக்யூமுலேஷன்னா நம்மளோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பேங்குகள்லேருந்து இந்த கவர்மெண்ட்டுகள விஷயங்கள்லேருந்து நம்மளோட சொத்தை நம்ம பாதுகாக்கணும். நம்மளோட ஃபேக் பேப்பர் கரன்சிகளில் இருந்து கண்டமேனிக்கு பிரிண்ட் அடித்து இன்ஃப்ளேஷன் பிரச்சனையெல்லாம் செஞ்சுட்டு போகிறதால நம்ம அதிலேருந்து நம்மளோட சொத்தை நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற நம்மளோட ஹார்ட் ஒர்க்கால் நம்ம ஏர்ன் பண்ணுற பணத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த இன்வெஸ்டிங்குக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ண தேவையில்ல. இதுக்கு நீங்கள் அதை மாதிரியான இண்டிகேட்டர்ஸ்கள் பெரிய அளவில் பார்க்க தேவையில்ல. ஆனால் நீங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஷார்ட் டேர்மில் உள்ளுக்கு வாங்கி விற்று ஸோ அந்த கன்செப்ட் இல்லை. ஓகே, இது இன்வெஸ்டிங்கிறது நீங்கள் வாங்குறத நீங்கள் அத்தியாவசிய தேவை, அதாவது கட்டாயம் காசு தேவைங்கிற கட்டத்தில் விற்பீங்களே தவிர மற்றபடி நீங்கள் லாங் டைமுக்கு அதை ஹோல்ட் பண்ணுவீங்க. அப்படி லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்பர் 1 பெஸ்ட் ஆசெட் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின். ஆனால் இது உண்மையான பிட்காயினில் இது சிம்பிள் தான். ரியலாக பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு 5-10 வருஷங்கள் போகல பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்லியனருங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்த் இல்லாமல் போய் பிட்காயினருங்கிற விஷயந்தான் உலகத்திலேயே லைக் பணக்காரன்னு சொல்கிற ஆள் யாருன்னு பார்த்தா பிட்காயினர் அடிப்பாங்க. அதுக்கு இந்த உதாரணத்தை பாருங்க. 2010 இவர் சொல்கிறாரு மில்லியனர் சொல்லி, அவர் சொல்கிறார் ஐம் பிட்காயினர். திரும்ப 2020 அவர் மில்லியனர் சொல்கிறார். அவர் வீடு சின்னதாகிட்டு இவர் பிட்காயினருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு வீடு ஒன்று வந்துருக்குது. 2030 இவர் புவர் ஆகிட்டார். பிட்காயினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெல்த் அறிக்கிறார். 2040 எல்லோரும் சொல்கிறாங்க அவர் ஒரு பிட்காயினர், அவர்கிட்ட ஃபுல் ஒரு பிட்காயின் இருக்கான்னு சொல்லி பெருமையாக காய்க்காங்க. அதாவது ஒரு பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $100,000. ஓகே, இது சும்மா காட்டுன்னு சொன்னாலும் இது ஷுவராக நடக்கத்தான் போகுது. அது 5 வருஷத்தில் நடக்குமா 10 வருஷத்தில் நடக்குமா தெரியும், ஆனால் நடக்கத்தான் போகுது. இப்போ பிட்காயின் ஒரு காலகட்டம் எப்படி வரும்னா, பிட்காயினை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் $1 பெறுமதியோட கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு காலகட்டம் கொண்டு வரும் $1க்கு வர்த்தே இல்லாமல் போய் நம்ம எல்லாருமே பிட்காயினை பாவிச்சிட்டு இருப்போம். ஸோ பிட்காயின் சத்தோஷிலாம் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிகிட்ருப்போம். அன்னரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் $1 மில்லியன் $2 மில்லியன் பேச மாட்டோம். ஏன்டா அதை விட பயங்கர அளவில் பிட்காயின் பெறுமதி கூடிரும். இந்த டாலர் இந்த பேப்பர் கரன்சிலாம் வர்த் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த நாள் வரக்குள்ளே நிறைய பேர் பிட்காயின் ஒன்று வச்சிருக்கிறது நம்ம எப்படி இப்போ ஒரு பில்லியனஸை பார்க்குமோ அதே மாதிரி ஒரு கன்செப்டில் வந்து சேரும். ஸோ பிட்காயின் ஸ்டில் சீப். நீங்கள் இன்றைக்கி $100,000 போயிடுது, நான் 10,000 அமெரிக்காக்குள்ளே வாங்கலையே, 50,000 அமெரிக்காக்குள்ளே வாங்கலையே, 16,000 அமெரிக்காக்குள்ளே வாங்கலையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. எப்போ இருந்தாலும் ஷார்ட் டேர்மில் இல்லை, லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் $1 மில்லியன் தாண்டும், $10 மில்லியன் கூட தாண்டும். அந்த டைமில் நம்மளோட பேப்பர் கரன்சியெல்லாம் வர்த் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த அட்டம் வரக்குள்ளே நீங்கள் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் $100,000 நீங்கள் வாங்குறது ஸ்டில் ஏர்லி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்டிங். ஓகே, ஸோ இதில் நீங்கள் இப்படி பிட்காயின் இப்படி வாங்கக்குள்ளே நீங்கள் பிட்காயினை விற்கணுங்கிற நோக்கத்தில் நீங்கள் வாங்குறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினை எவ்வளோ பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணுறங்கிற நோக்கத்தில் வாங்குறது தான் இன்வெஸ்டிங். ஸோ உங்களுக்கு பிட்காயினை பற்றி எதுவுமே தெரியா, கிரிப்டோ கரன்சியை பற்றி எதுவுமே தெரியா, இதில் ஃப்யூச்சர் என்ன, இந்த விஷயமெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக நான் டீச் பண்ணியிருக்கிறேன். அதில் எப்படி பிட்காயினை சேஃபான மெத்தடில் வாங்கலாம், எப்படி சேஃபான மெத்தடில் விற்கலாம், எப்படி சேஃபான மெத்தடில் இதில் என்ன நான் கஸ்டோடியல் மெத்தடில் ஹார்ட்வேர் வாலெட்டில் எப்படி சேமிக்கிற, ப்ளஸ் பிட்காயின் எப்படி அக்யூமுலேட் பண்ணுற, பிட்காயின் எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். அது சம்மந்தமான மேலாதிய டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏன்னு உங்களுக்கு அந்த சிஸ்டம் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க, நீங்கள் எந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் பாவிச்சு நீங்கள் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஒரு ஆளா, அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்ல காயின்கள், அதாவது முக்கியமாக பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணுற ஆளான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.